இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா வந்து, போன வருஷம் பார்த்தா நெறைய பேரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம. நெறைய பேர் நெனச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நெனச்சிருப்பாங்க. ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நெறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். ஆ அதிகமா வந்து காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்விய நான் கேட்கலாமா, கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா? பெண்களா? பொதுவாவே வந்துப்பா, அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதுல ஏமாற்றப்படுறதும், நம்ம ஏமாந்து போறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடா நம்ம காட்டும்போது, அதீத பற்று எங்க வைக்கிறோமோ, அங்க தான் பிரச்சனை, பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதுல ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நெறைய இப்ப நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலா பெண்கள் வராங்களோ, அதே அளவுக்கு ஈக்குவலா ஆண்களும் வெயிட் பண்றாங்க. ஸோ நான் இப்ப நெறைய கவுன்சிலிங் மாரியே இது கவுன்சிலிங்காவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்த தாண்டி, ஜாதகத்துல பிரச்சனைகள தாண்டி, எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு இப்ப என்ட்ட. ஓ! இதுல சரி பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா? உங்ககிட்ட கேட்டு ஆமா. வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ, இத நான் எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல். எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா? ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேட்குறாங்க. அதே மாரி பொண்ணுங்களும் சரி. எனக்கு அவன் எப்படியோ என் லைஃப்ல கிடைச்சா போதும். அப்படிங்கிற அளவுக்கு நான் என் பேரண்ட்ட மேம் நீங்க வேணா என் பேரண்ட்ட பேசுங்க. என் ஜாதகத்த பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு.